2025ஆம் ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக மாநிலம் முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் நடத்தப்பட்டன. மொத்தம் 38 வகையான தனிநபர் போட்டிகள் மற்றும் குழு விளையாட்டுப் போட்டிகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்றன. அவற்றில் இருந்து 32,000க்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர். போட்டியின் நிறைவு விழா சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒட்டுமொத்தமாக 281 பதக்கங்களை குவித்து சாம்பியன் பட்டத்தை தக்கவைத்துக் கொண்ட சென்னை மாவட்ட அணிக்கு கோப்பையை வழங்கி வாழ்த்தினார். மீண்டும் முதலமைச்சர் கோப்பையில் தட்டிச் சென்று சாம்பியனாகி உள்ளது சென்னை மாவட்ட அணியினர். முன்னதாக பேசிய முதலமைச்சர் கடந்த அதிமுக ஆட்சியை காட்டிலும் திராவிட மாடல் ஆட்சியில் விளையாட்டுத்துறைக்கு அதிக அளவாக 1945 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பெருமை கூறினார். திறமையாளர்கள் எங்க இருந்தாலும் அடையாளம் கண்டு அவங்கள ஊக்குவிக்கணும் என்று நினைக்கிறோம். அதனாலதான் பள்ளி கல்லூரி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் எல்லா தரப்பினரும் கலந்துக்கிற மாதிரி சிஎம் டிராஃபியை டிசைன் பண்ணணும். நம்ம தமிழ்நாடு மாதிரி வேற எந்த மாநிலமும் விளையாட்டுகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உதவிகள் செஞ்சிருக்கமாங்கன்னு பெருமையோட நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்வேன். நிகழ்ச்சியில் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்து அடையாளமாக சிலருக்கு ஆவணங்களை வழங்கினார். இந்த சிஎம் டிராஃபி காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் சும்மா நாங்கள் விளையாடுறது மட்டும் கிடையாது. இதன் மூலமாக எங்களுக்கு ஒரு கரியர் இருக்குது, இது மூலமாக எங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிளியர் பண்ணுற விதமாக இந்த காம்படிஷன் அமைச்சிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறது, இதுக்கு எஃபர்ட் போட்டிருக்கிறது எல்லாமே எங்களுடைய ஃப்யூச்சர், அப்புறமாக ஸ்போர்ட்ஸோடைய விசிபிலிட்டி தெரிகிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வேர்ல்டு போனப்பையும் அந்த மாதிரி நான் நிறைய டோர்னமெண்ட்ஸ், காமன்வெல்த் அந்த மாதிரி போனப்பையும் எனக்கு கவர்மெண்ட் அண்ட் எஸ்டிஏடி இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் காமன்வெல்த் போனப்போ நான் உதய் சாரை போய் பார்த்துட்டு போனேன். அதே மாதிரி உதயநிதி சார் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி நானும் கோல்டு வின் பண்ணேன். அதே மாதிரி அங்கேயும் 2 நடந்தது, நாங்கள் அதுலேயும் 2 கோல்டு வின் பண்ணேன். முன்னதாக பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பயிற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் விளையாட்டில் யார் வேண்டுமானாலும் வெல்ல முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் ஒட்டுமொத்தமாக செங்கல்பட்டு மாவட்ட அணி 88 பதக்கங்களுடன் 2ஆம் இடத்தையும், 95 பதக்கங்களுடன் கோவை மாவட்டம் 3ஆம் இடத்தையும் தட்டிச் சென்றன.